வணக்கம். ஆன்மீக தளம் யூடியூப் சேனல்ல ஒருத்தரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துன ஒரு நிஜ கதையோட அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும். ஆனா சில கதைகள் நம்மள அப்படியே நிப்பாட்டி யோசிக்க வைக்கும். நமக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான உத்வேகமளிக்கும் கதை தான் இது. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க வாழ்க்கையில எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம என்ன செஞ்சாலும் அது தப்பாவே முடியுது. சுத்தி ஒரே இருட்டா இருக்கு. நம்ம நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு போகுதுன்னு தோணும் இல்லையா? அது ரொம்பவே ஒரு கஷ்டமான கட்டம். ஆனா அந்த இருட்டுலயும் ஒரு நம்பிக்கை ஒளி கண்டிப்பா இருக்கும். அது நேருக்கு நேரா நமக்கு உணர்த்துறது தான் இந்த கார்த்திகோட கதை. கார்த்திக்கின் போராட்டம். வேலையில்லா திண்டாட்டம், குடும்ப பாரம், அதுக்கு நடுவுல கடுமையான பண நெருக்கடின்னு போராடிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண மனிதன் தான் இந்த கார்த்திக். அவர் கடந்து வந்த அந்த 3 வருஷ இருண்ட காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முதல் வருஷம் அவர் வேலைக்காக போன எல்லா இடத்துலயும் அவருக்கு கிடைச்சது வெறும் நிராகரிப்பு மட்டும்தான். 2வது வருஷம் கூட படிச்ச நண்பர்கள் எல்லாரும் வாழ்க்கையில செட்டில் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவர் மட்டும் அதே இடத்துல மாட்டிக்கிட்டு நின்னார். 3வது வருஷம் நிலைமை இன்னமும் மோசமாச்சு. தொடர்ந்து வேலை இல்லாததால சொந்த வீட்லயே அவருக்கு இருந்த மரியாதை குறைய ஆரம்பிச்சது. அவர் அப்படியே மனசொடைஞ்சு போயிட்டாரு. இந்த நீண்ட 3 வருஷங்கள் அவருடைய தன்னம்பிக்கைய அப்படியே சுக்குநூறா உடைச்சு போட்டுருச்சு. அந்த மன அழுத்தத்தோட உச்சம் அவரை எங்க கொண்டு போச்சு தெரியுமா? தூக்கமே இல்லாத ஒரு ராத்திரி, மனசு முழுக்க பயம், என்ன பண்றதுனே தெரியாம, எந்த லட்சியமும் இல்லாம அவர் தனியா வீதியில நடக்க ஆரம்பிச்சாரு. எங்க போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம்னு அவருக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. அப்படியே நடந்தவர் ரொம்ப அமைதியான ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு பழைய முருகன் கோவிலுக்கு போய் சேர்ந்தார். கோவில்ல நடந்த சந்திப்பு. அந்த அமைதியான கோவில்ல சாமி சிலைக்கு முன்னாடி நின்னு எனக்கு ஒரு வழிகாட்டுப்பான்னு கார்த்திக் கதறி அழுதுகிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா ஒரு பெரியவர் அங்க வந்தாரு. அவர் கார்த்திக் தோள்ல கை வச்சு, மகனே கவலைப்படாத, முருகன் உன்னை சோதிக்கிறார் அப்படின்னு ரொம்ப அன்பா ஒரு ஆறுதலான வார்த்தைய சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு சின்ன காகிதத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட மந்திரம் எழுதப்பட்டிருந்தது. பார்க்க அது சாதாரண ஒரு காகிதம் மாதிரி இருந்தாலும் அதுதான் கார்த்திக் வாழ்க்கையே மாத்த போற ஒரு மாபெரும் திறவுகோல். 21 நாள் மந்திரம். அந்த பெரியவர் சொல்லிக் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் தான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த 21 அப்படிங்கிற எண் தான். அந்த முதியவர் கார்த்திக் கிட்ட ஒரு தெளிவான நிபந்தனைய வச்சாரு. அதாவது, இந்த மந்திரத்தை தினமும் காலையில எழுந்த உடனே தொடர்ந்து 21 நாட்கள் நீ சொல்லணும். அப்படி செஞ்சா உன் வாழ்க்கையில நடக்கிற அந்த பெரிய மாற்றத்தை நீயே கண்ணால பாப்ப அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். முதல் நாள் கார்த்திக் இத ஆரம்பிக்கும்போது அவருக்கு இதுல முழு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் சரி செஞ்சுதான் பாப்போம்னு முடிவெடுத்தாரு. 5வது நாள் எந்த மாற்றமும் இல்ல. 10வது நாள் அப்பவும் எந்த மாற்றமும் இல்ல. சாதாரணமா நம்மள மாதிரி ஒருத்தரா இருந்தா இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு பாதிலேயே விட்டுருப்போம் இல்லையா? ஆனா கார்த்திக் அத நிறுத்தல. அந்த விடாமுயற்சியும் நம்பிக்கையும் தான் 21வது நாள் ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு வந்துச்சு. நம்பிக்கையின் வெற்றி. விடாமுயற்சியோட பலன் என்னங்கிறத நாம ரொம்ப ஆழமா உணர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் இது. அந்த 21வது நாள் காலையில நிஜமாவே ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. கார்த்திக்கோட ஃபோன் அடிச்சது. அது ஏதோ சாதாரண ஃபோன் கால் இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நமக்கு கிடைக்கலன்னு நினைச்சு விட்டுட்ட ஒரு கம்பெனில இருந்து வந்த கால். நீங்க வேலைக்கு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டதும் கார்த்திக்கு அப்படியே ஷாக். அவரு காதுகளையே அவரால நம்ப முடியல. அதுதாங்க அவரோட வாழ்க்கையோட புது தொடக்கம். அதுக்கப்புறம் அவரோட பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது. வீட்ல மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு. முக்கியமா அவர் மனசுல ஒரு ஆழமான அமைதி கிடைச்சது. உங்க வாழ்க்கையில மாற்றம். சரி, இப்போ கார்த்திக்கோட இந்த பயணத்துல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னு பாப்போம். இத நாம கொஞ்சம் டீப்பா அலசுவோம். நாம பல நேரங்கள்ல ஒரு விஷயத்த செஞ்சு உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னா நம்பிக்கை இழந்து அப்படியே விட்டுருவோம். ஆனா கார்த்திக் என்ன பண்ணாரு? அந்த ப்ராசஸ் அவர் முழுசா நம்பினாரு. உடனே எந்த பலனும் தெரியலனாலும் சாமி மேல இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோட எந்த மாற்றமும் இல்லாத அந்த மௌனமான நாட்களை அவர் கடந்து வந்தாரு. இந்த பொறுமையும் தளராத அந்த முயற்சி மட்டும்தாங்க அந்த வெற்றிக்கான உண்மையான ரகசியம். நீ முயற்சி செய்தால் நான் உன்னோட இருப்பேன்.
கார்த்திக் கத்துக்கிட்ட ஒட்டுமொத்த பாடமும் இதுதாங்க. கடவுளோட உதவி உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு உங்க தரப்பிலிருந்து அசைக்க முடியாத ஒரு முயற்சியும் செயலும் கண்டிப்பா இருக்கணும். வெறும் மந்திரம் மட்டுமே எல்லாத்தையும் மாத்திராது. உங்களோட அந்த இடைவிடாத முயற்சியும் நம்பிக்கையும் தான் கடவுள உங்களுக்கு துணையா வந்து நிக்க வைக்கும். இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களோட இந்த 21 நாட்கள்ல நீங்க எதை அடைய போறீங்க? கார்த்திக் மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த தடைகள் வந்தாலும் சரி, நம்பிக்கைய கைவிடாம உங்களுக்கான அந்த பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க. உங்க விடாமுயற்சியால அந்த மாற்றம் நிச்சயமா நடக்கும். மீண்டும் இது போல ரொம்பவே சுவாரஸ்யமான, பயனுள்ள இன்னொரு அலசல்ல நாம சந்திப்போம். அதுவரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க. முழு நம்பிக்கையோட செயல்படுங்க.